2 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும். ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். இனி என்னன்னா ப்ரொடக்டிவிட்டின்றது வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இல்லைனா வந்துட்டு ஐடியில் வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்து முடிச்சவங்களுக்கும் தெரியும் ப்ரொடக்டிவிட்டியோட அதோட வேர்டோட இம்பேக்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. எல்லாருமே மோஸ்ட்லி ஐடியில் இருக்கிறவங்க அவனோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடுச்சு, அந்த டீமோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்கோட ப்ரோக்ரஸ், அந்த ப்ரோக்ரஸ் வந்து கம்மியாயிடுச்சு இல்லை வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்றத மீன் பண்ணுறது தான் ப்ரொடக்டிவிட்டி சொல்லுவாங்க. இதுக்கான வேர்டு வந்துட்டு நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு எவ்வளோ எஃபெக்ட் ஆகணும்னு எனக்கும் தெரியும். நானும் அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கேன், நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. அவங்க லைஃப்பில் நடந்தது, அவங்கவுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது, இந்த மாதிரி விஷயம் தான் நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி சூட் ஆகும். நிறைய பேர் வந்து சேமாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அது செட் ஆகிருக்கும். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த டைமில் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இந்த டைம்லாம் நான் கரெக்டாக ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கேன், இது பண்ணால் நெக்ஸ்ட்டு என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எனக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் வந்து மோஸ்ட்லி இப்போ மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த ஒர்க் பண்ணுற டைமில் அந்த ஃபுல் 8 hours அப்படி ஃபுல்லாக ஒர்க் பண்ணல, 7 hours கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து எல்லா ப்ரொடக்டிவிட்டியுமே எல்லா எனர்ஜியுமே டவுன் ஆகிட்டு இருக்கும். நானும் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்ல விரும்புவேன், அந்த எனர்ஜிலாம் டவுன் ஆகிட்டு இருக்கும். உடனே வந்து ஈவினிங்காக வந்து 7 o'clock நம்ம இந்த ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்தோன்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து சூட் ஆகாது. ஏன்னா அது வந்து எனர்ஜியாக இருக்காது. ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு நான் ஓரமாக போயிட்டேன். பட் நான் வந்து வந்த உடனே என்ன பண்ணுவேன்னா ரெஸ்ட் எடுத்துடுவேன், தூங்கிடுவேன். ஆக்சுவலாக தூங்கிடுவேன். அந்த 2 hours 7 o'clock வந்தேன்னா 7 to 9 வந்துட்டு கண்டிப்பாக தூங்கிடுவேன். தூங்கி எழுந்து அதுக்கப்புறமா அந்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கினாலே நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். தூங்கி எழுந்து ஒரு 10 minutes வந்து ஃப்ரீ ஆகிட்டு வெளியே வாக் போயிட்டு ஃபோன் பேசுறதோ இல்லை வீட்டில் அம்மா கிட்ட ஃபோன் பேசுறதோ இல்லை சாப்பிட்டதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதோ அப்படி வந்து போயிட்டு வந்துடுவேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட் டே கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டே வந்து உங்களுக்கு தூக்கம் வராது. அதுக்கப்புறம் தூங்கினாலும் எழுந்து நீங்கள் வந்துட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் 2வது டே, 3rd day, 4th day அப்படின்னு வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் டே எழுங்க, செகண்ட் டே எழுந்து அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் திங்ஸ்னால் நீங்கள் சமைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு திங்ஸ் தேவைப்படும். அந்த திங்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே எனக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ண அது வந்து ஒரு 6 days நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 2 days லீவ் விட்டுருங்க. நான் வந்து மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுருவேன். மண்டேலேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே நமக்கு வெளியே போகிற வேலை இருக்கும், ஊருக்கு போகிற வேலை இருக்கும், நிறைய ஒர்க் இருக்கும். இப்போ நேட்டிவ் போகிறதுலாம் மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே லீவ் போட்டுருவோம், மண்டே லீவ் போட்டுருவோம், ஊருக்கு போயிட்டு தான் வரோம். அந்த டைம் ஃபுல்லாக லீவ் விட்டுருங்க. நீங்கள் இப்போ டெய்லி பண்ணுற ஒர்க்குக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு கொடுத்துட்டு லீவ் விட்டுட்டு நீங்களும் வந்துட்டு அன்றைக்கான நாள் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே ப்ரொடக்டிவிட்டி காமிக்கிறேன், இதெல்லாம் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. பட் நான் மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன், ரெஸ்ட்டு தான் எடுப்பேன். நீங்களும் முடிஞ்சால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இது என்னோட சஜஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே ஃப்ரீயாக இருப்போம், நிறைய விஷயம் பண்ணணும்னு தோணும். பட் அந்த டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ ப்ரொடக்டிவிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. உண்மையாக நான் மண்டே இப்போ மார்னிங் எழுந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து 2 hours தூங்கிட்டு திரும்ப அந்த வேலையை பார்க்குறேன். இப்போ வீடியோலாம் கூட பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் எடுக்கிறேன். என்னால் அதனால தான் இப்போ கண்டினியூஸாக முன்னாடி இது தெரியாதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா 2019 இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ தான் போட்டுப்பேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 ஷார்ட்ஸ் மேலே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நான் கண்டுபிடிச்சனால தான். இது எனக்கு வந்துட்டு இது தெரியவே ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் என்னோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் இந்த யூடியூப் வீடியோ போகிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸாக 5000 சப்ஸ்கிரைபர்ஸாக ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன். எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக. அது வரப்போ நான் இன்னொன்று பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட ரிவீல் வந்து அது அப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னா நான் பின் பண்ணுறேன், போயிட்டு பார்த்துட்டு வாங்க. பட் எனக்கே ஞாபகம் இல்லை நான் எப்போ அதை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இப்போ வந்து நான் சொல்கிறேன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டு உடனே கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுறேன். இல்லைனா அது அந்த வீடியோவில் சொன்னேன் முன்னாடியே வேணா கூட ரிவீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி திங்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அவ்வளோதான் முடியுதுங்க. இதுக்கு மேலே நான் மொக்க போட விரும்பல. ப்ரொடக்டிவிட்டின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்கவுங்க ப்ரொடக்டிவிட்டியை தெரிஞ்சுட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணால் தான் பண்ண முடியும். சிலருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை, அந்த வீடியோஸ் பார்க்க வேணான்னு சொல்லலை. அதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு சூட் ஆகாமான்னு பார்த்துட்டு சூட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதை டோட்டலாக விட்டுருங்க. ஐயோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ண வேணாம்.